வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மீல் மேக்கர் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் கடலை பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 10 பீஸ் மீன் மேக்கரை வெந்நீரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று அதை புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ஊற வச்ச பருப்புலேயே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் மேலே போட்டு வடை சுடுறதுக்காக. அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், சோம்பு 1/4 ஸ்பூன் எடுத்து தட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஜீரகம் 1/4 ஸ்பூன் தட்டி வச்சிருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன பீஸ் எடுத்து துருவி வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி பொடியா துருவி வச்சிருக்கிறேன். அரைக்கக்கூடாது, துருவி வச்சுக்கணும். அதே போல் பூண்டு ஒரு 5 பல் தட்டி வச்சுக்கிறேன். இதெல்லாம் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த ஊற வச்ச கடலை பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வடைக்கு அரைக்கிற மாதிரி. வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ ஊற வச்ச கடலை பருப்பை இதே போல் வடைக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது தனியாக எடுத்துக்கிட்டு இந்த மீன் மேக்கரை போட்டு திரும்ப அதில் அரைக்கணும். நல்லா தூள் மாதிரி வரும். அது மாதிரி போட்டு அரைச்சிக்கிட்டா வடைக்கு போட்டால் நல்லா இருக்கும். நம்ம எடுத்து வச்சுக்க இந்த பீஸை போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி குறைன்னு, ரொம்பவும் குறைன்னு இல்லாமல் ரொம்ப மாவா இல்லாமல் இந்த மாதிரி பொடியாக ஒரு மாதிரி தூள் மாதிரி அரைச்சிக்கணும். இதே மாதிரி குறைன்னு தேங்காய் பூ மாதிரி அரைச்சிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். நம்ம செய்வோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கடலை பருப்பை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பவுனில். அது மேலே நம்ம இந்த மீன் மேக்கரை போட்டு சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்குவோம். இதை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தேவையான ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிக்கிட்டு அதே மாதிரி தேவையான போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த முழு பருப்பு அது போட்டு தான் டேஸ்ட் கொடுக்கும் வடை சாப்பிடும் போது. தேவையான அளவு கருவேப்பிலை, வாசத்துக்கு ஜீரகம் ஜீரணத்துக்காக போடுறது, செரிமானத்துக்கு. சோம்பு வாசத்துக்கு, பூண்டு வாயுவுக்கு, ஏன்னா மீன் மேக்கர் வாயுவா இருக்கும், அதுக்காக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாம் ஒன்றா பிசைஞ்சுக்கலாம். வடைக்கு பிசைகிற மாதிரி பிணைஞ்சுக்கலாம். வடைக்கு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம வடை செய்யலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வடையை தட்டி போடலாம். நல்லா கொஞ்சம் இறுக்கமாக டைட்டாக பிடிச்சிக்காம லைட்டாக பிடிக்கினா அந்த பொலன்னு நல்லா இருக்கும் வடை. கொஞ்சம் பார்த்து வடை பிடிக்கணும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குவோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இப்போ வடையை போடலாம். மெதுவாக அப்படி வைக்கணும். ஃபுல்லாக வேகாது, அதனால நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம வடை போட்டோன்னே உடனே திருப்பி போட வேணாம். கொஞ்சம் நேரம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் உடையாமல் வரும். லைட்டாக இந்த குச்சி இந்த இது மாதிரி ஸ்டிக்கு மாதிரி இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக திருப்பி போட்டு பாருங்கள். அனலை சிம்மில் வச்சு நான் பொறுமையாக செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உள்ள வேகிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் நேரம் உள்ள வேக விடுவோம். வடை நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்க, பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஃபுல்லாக வெந்திருக்கும். எடுத்தோன்னா முறுமுறு நல்லா இருக்கு, கசக்கும். இந்த மாதிரி டைமில் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்துடலாம். மீன் மேக்கர் வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கலக்கலாக இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.